பார்க்குறீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா செடான் டைப்பில் இருக்கிற ஒரு வெஹிக்கிளோட டீட்டெயில்ஸ் தான். இப்போது நம்ம அந்த டீட்டெயில்ஸ் அந்த ஆஸ்பயர் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெட்ரோல் டீசல் ரெண்டுமே உங்களுக்கு BS6 நாம்ஸ் படி உங்களுக்கு வருது. பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ் மாடல். இப்போ பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 2 வேரியண்ட், டீசல் உங்களுக்கு மொத்தம் 2 வேரியண்ட். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கிற வெஹிக்கிள் வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளஸ். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் அப்படிங்கிற ஒரு வேரியண்ட் வரும். அந்த வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன் வரும் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைட்டானியம் ப்ளஸில் என்னென்ன வேரியண்ட் வருது அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பெட்ரோல் இல்லை டீசல், நம்ம பெட்ரோல் இப்போ எடுத்துக்கிறன்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1.2 லிட்டர் TIVCT பெட்ரோல் என்ஜின் வந்து உங்களுக்கு இதில் வரும். இதில் வந்து பவர் வந்து பார்த்தீங்கன்னா 96 PS வந்து நம்மளுக்கு பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய என்ஜின் தான். இந்த செக்மெண்ட்டில் வரதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையஸ்ட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரே வெஹிக்கிள் வந்து ஆஸ்பயர் தான். சேம் டீசல் எடுத்துட்டிங்கன்னா 1.5 அதாவது 1500 cc உங்களுக்கு என்ஜின் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் வந்து பார்த்தீங்கன்னா 100 PS வரும். ஏஐயோட ரெக்கமெண்டட் மைலேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 18.5 km/லிட்டர். சேம் as அது வந்து டீசல் பார்த்தீங்கன்னா 24.4 km/லிட்டர். அதிகமான சேஃப்டி வரக்கூடிய ஒரு வெஹிக்கிள். இதில் வந்து டோட்டலாக 6 ஏர்பேக்ஸ் வருது. உங்களுக்கு சேஃப்டியில் உங்களுக்கு இந்த செக்மெண்ட்டில் இவ்வளோ பாதுகாப்பு வசதிகள் இருக்கக்கூடிய ஒரே வண்டி பார்த்தீங்கன்னா ஆஸ்பயர் தான். பார்த்தீங்கன்னா டைட்டானியம் ப்ளஸில் அது இல்லாமல் 7 inch டச் ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். பார்த்தீங்கன்னா இன்பில்ட்டாக உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வந்துடும். ஸோ நம்ம ஒரு இடத்துல நம்ம பார்க் பண்ணுறோம் அப்படிங்கும் போது உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். ரெண்டாவது ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சாரும் வந்துடும். உங்களுக்கு அந்த பீப் சவுண்ட் அலார்ம் வந்து உங்களுக்கு நீங்கள் ரொம்ப க்ளோஸாக போயிட்டீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நார்மல் ஆடியோ நீங்கள் ஃபோன் பேர் பண்ணிக்கலாம். பேர் பண்ணிவிட்டு நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணிவிட்டு நம்ம மொபைல்ஸில் இருக்கிற சாங்ஸ் அந்த மாதிரி எது வேணாலும் நம்ம ப்ளே பண்ணிக்கலாம். சேம் as USB அந்த மாதிரி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் இன்பில்ட் GPS, நம்ம மொபைல் கனெக்டிவிட்டி எதுவுமே தேவையில்லை. எந்த பிளேஸ் போகிறோம், எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம வந்துட்டு கோயம்புத்தூர் போகிறோம் அப்படின்னா நம்ம ஜஸ்ட் கோயம்புத்தூர் அப்படின்னு டைப் பண்ணால் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ், இன்னும் எவ்வளோ மணி நேரத்தில் போகலாம், இது எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வித் வாய்ஸ் கமாண்டோட உங்களுக்கு அதில் உங்களுக்கு நேவிகேட் பண்ணணும். இன்கேஸ் நம்ம ரைட் டர்ன் பண்ணணும், இல்லை யூ டர்ன் பண்ணணும், இல்லை லெஃப்ட் வரணும், இந்த ஐடென்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் கமாண்ட்ஸில் சொல்லிகிட்டே வரும். போர்டில் வந்து ஏசி வந்து நம்ம சொல்லவே வேணாம். ஃபஸ்ட்டு வந்த ஐகான், ஃபியூசன் அந்த லிஸ்ட்லேருந்து எடுத்து பார்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏசி வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ஜின் வந்து ஆன் பண்ணுறதுக்கு ஆஃப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு புஷ் ஸ்டார்ட் ஆப்ஷன் வந்துடும். உங்களுக்கு உள்ள கிளஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் கிளஸ்டர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக நம்ம என்னென்ன ஆப்ஷன்ஸ் பார்த்துக்கலாம் அப்படின்னா ட்ரிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா இருக்கிற ஃபியூல் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போகும் டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதாவது இப்போ 62 கிலோமீட்டர்ஸ் வெஹிக்கிள் இன்னும் போகும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் உங்களுக்கு அந்த ஏரோ மார்க் போட்டு வந்துடும். சேம் as நம்ம கிளஸ்டரில் உங்களுக்கு அந்த ஃபியூல் பம்போட உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் சிம்பிள் வந்து உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 80 கிலோமீட்டர்ஸ்க்கு உள்ளதான் போகும் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு அந்த கிளஸ்டருக்குள்ளே அந்த பிளிங்க் ஆக ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சேம் as நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் வந்து எவ்வளோ km/லிட்டர் நம்மளுக்கு வந்துட்டு மைலேஜ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். சரி, உள்ள மிரர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள இருந்துட்டு ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரி உங்களுக்கு எலக்ட்ரானிக் மிரர் தான். இப்போ உள்ள இருந்துட்டே நம்ம லெஃப்ட் சைடு ஆர் ரைட் சைடு 2 சைடு மிரர்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மோட்டரைஸ்டில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். நம்ம டோட்டல் கிலோமீட்டர் ரீசெட் பண்ணிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிளஸ்டரில் நம்ம பார்த்துக்கலாம். ப்ரீமியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உள்ள ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டில் இன்டீரியர் கொடுத்துருக்காங்க, சாண்டில் கலர் இன்டீரியர்ஸ். சேம் as வந்து பார்த்தீங்கன்னா டீசல்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் சில பிராண்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா BS6 இன்னும் டீசல் வெஹிக்கிள்ஸ் வரல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ்பயரில் வந்து பார்த்தீங்கன்னா டீசல் வெஹிக்கிள்ஸும் இருக்குது. டீசலில் வர வெஹிக்கிள்ஸ் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஹையஸ்ட் பவர் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் இதுதான். அதே மாதிரி சேம் as வீல் பேஸ் அந்த டைமென்ஷன் அந்த மாதிரி வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செக்மெண்ட்டில் வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வைஸ் உங்களுக்கு வீல் பேஸ் அதிகமாக வரக்கூடிய வெஹிக்கிள்ஸ் லிஸ்ட்டில் ஆஸ்பயர் தான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2490 mm வரும். ஸோ நம்ம ரியர் சீட்டுக்கும் ஃப்ரண்ட் சீட்டுக்கும் கேப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். ரியர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு இன்கேஸ் என்ன மாதிரி நம்ம டிரைவிங் பொசிஷனில் வச்சு நம்ம ட்ரைவ் பண்ணாலும் அவங்களுக்கும் ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கும் டிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாலாம் இருக்காது. ஸோ நல்ல ஸ்பேசியஸ் இருக்கும். இன்னும் நம்ம ஃபோர்டில் எந்த வெஹிக்கிள்ஸ் எடுத்தீங்கனாலும் நம்ம மொபைல் கனெக்டிவிட்டி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ட் பாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ எப்படி அப்படின்னா அந்த ஃபோர்ட் பாஸ்னால என்ன பர்பஸ் அப்படிங்கிறது பார்க்கும்போது நீங்கள் இன்கேஸ் ஒரு நியூ வெஹிக்கிள் டெலிவரி எடுக்கிறீங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட நம்ம வெஹிக்கிளை நம்ம கனெக்ட் பண்ணி கொடுத்துருவோம். எப்படி கனெக்ட் பண்ணி கொடுப்போம்னா ஃபோர்ட் பாஸ் அப்படிங்கிற அந்த அப்ளிகேஷன் மூலமாக நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா இன்கேஸ் நம்ம ஒரு தேர்ட் பார்ட்டி கிட்ட ஒரு வெஹிக்கிளை நம்ம கொடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ரிலேட்டிவ் யாராவது நம்ம வெஹிக்கிளை எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னா
அந்த வெஹிக்கிள் வந்து நம்ம என்ன லொகேஷன்ல இருக்குது அப்படிங்கிறத நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கிற மொபைல் மூலமா நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். வந்து மேப் வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் நம்ம எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இல்லாம நம்ம உள்ள நம்ம போயிட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து இங்கிருந்து நான் கரூர் அப்படின்னு நான் டைப் பண்றேன் அப்படின்னா நம்ம கரூர் டைப் பண்ணலாம். ஓகே, கரூர்னு நம்ம டைப் பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம மொபைல்ல இது பண்ற மாதிரி நம்ம ஓகே கொடுத்துட்டோம்னா கரூர் அது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே அதை ஐடென்டிஃபை பண்ணிட்டு வரும். ஸோ இப்போ நான் கரூர் அப்படிங்கிறத செலக்ட் பண்றேன். நம்ம கரூருக்கு வந்துட்டு நம்ம இருக்கிற பிளேஸ்ல இருந்து எக்ஸாக்டா எவ்வளவு கிலோமீட்டர், கிட்டத்தட்ட 122 கிலோமீட்டர் 3 மணி நேரம் 16 நிமிஷத்துல நம்ம போகலாம் அப்படிங்கிற உங்களுக்கு அந்த விஷயம் எல்லாமே வந்துடும். ஜஸ்ட் ஸ்டார்ட் கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு அந்த ஐடென்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அது உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிட்டே வரும். நம்ம ரைட் ஆர் லெஃப்ட் இல்ல யூ-டர்ன் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த மேப் மூலமா நம்ம ஈஸியா நம்ம போகக்கூடிய வழியை நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வேரியன்ட்ஸ்ல வந்துடும். அதை விட உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து பார்க்கும்போது ஃபாக் லேம்ப்ஸ், அதே மாதிரி ரியர் டிஃபாகர்ஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுல கவர் ஆயிரும். அதே மாதிரி இந்த செக்மெண்ட்ல வர்ற வெஹிக்கிள்ஸ்ல பிரைஸ் ரேஞ்சில் நம்ம பார்க்கும்போதும் பிரைஸ் ரேஞ்சில் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு ஆஸ்பைர் டைட்டானியம் பெட்ரோல் வந்து பாத்தீங்கன்னா 860 அந்த ரேஞ்சில் வரும். உங்களுக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டைட்டானியம் பிளஸ், இது வந்து பாத்தீங்கன்னா 9 lakhs வரும். சேம் as டீசல் எடுத்துட்டீங்கன்னா 988 வரும். அதே மாதிரி டைட்டானியம் பிளஸ் 1027 வரும். உங்களுக்கு இந்த ரேஞ்சில் பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா சேம் as நிறைய வெஹிக்கிள்ஸ்ல டீசல் கிடையாது. இன்கேஸ் நீங்க பெட்ரோல்ல நீங்க காம்பீட் பண்ணக்கூடிய டிசைர் ஆகட்டும், அமேஸ் ஆகட்டும், இல்ல அவுரோ ஆகட்டும், இல்ல எல்லாத்துலயுமே நீங்க பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் ரேஞ்ச் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மோர் ஓவர் ரொம்ப கம்மியா தான் டிஃபரன்ஸ் இருக்கும். பட் குவாலிட்டி அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்டு வந்து உங்களுக்கு நம்பர் 1 தான். அதே மாதிரி சேஃப்டி அப்படிங்க வரும்போது வந்து பாத்தீங்கன்னா இந்த லிஸ்ட்ல நம்பர் 1 தான். பர்ஃபார்மன்ஸ் டோட்டலா சேஃப்டி, பர்ஃபார்மன்ஸ், குவாலிட்டி, பவர் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள்ஸ்ல இந்த லிஸ்ட் ஆஃப் வெஹிக்கிள்ஸ்ல ஆஸ்பயர் வந்து ரொம்ப 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 எப்படி சொல்றது ரொம்ப சூப்பரான ஒரு வெஹிக்கிள் தான். கோல்டு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்ஸ்போர்டு ஒயிட், ஸ்மோக் கிரே, மூண்டஸ்ட் சில்வர், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ரூபி ரெட், இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இதுல அவைலபிள் இருக்கு. கலர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைசிங் வந்து பாத்தீங்கன்னா சேம் as எந்த கலர் எடுத்தாலும் ஒரே பிரைஸ் தான். உங்களுக்கு குவாலிட்டி, இந்த குவாலிட்டியில் அடிச்சுக்கிறதுக்கு இதை வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த வெஹிக்கிள்ஸுமே ஃபோர்டோட குவாலிட்டிக்கு ஈக்குவலா வராது. ஸோ தேங்க்யூ ஆல்.